வரப்போகிற இந்த பட்ஜெட்டு மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக அமையும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கான அரசாகவும் மக்களுக்கான அரசாகவும் இது இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பையும் மக்களுக்கான பாதுகாப்பையும் விவசாயிகளுக்கான முன்னுரிமையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எண்ணெய் விலைகள், பருப்பு விலைகள் மற்றும் காய்கறி விலைகள் உயர்வை கட்டுப்படுத்தி பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக நடுத்தர ஏழை எளிய மக்கள் பயனடைவதற்கான இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும். திருமானூர் கொள்ளிடாற்றின் தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சியை உடனடியாக எடுத்து பட்ஜெட்டில் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படக்கூடிய அளவில் உங்களுடைய வரியில்லா பட்ஜெட்டாக அமைய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ரொம்ப நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்றது. 5 வருடங்கள் இருக்கிறது, படிப்படியாக நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார் முதல்வர். அதுக்கு தகுந்தாற்போல் தேர்தல் வாக்குறுதியை ஓரளவு நிறைவேற்றும் வகையில் முதலில் விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வேன். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்வேன். நான் வந்தால் உறுதியாக செய்வேன் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. பெண்களுக்கு 1 பவுன் கொடுப்பேன். அதோடு இல்லாமல் பிறக்கும் குழந்தைக்கு 1 கிராம் பவுன் கொடுப்பேன். மாமன் சீர் வழங்குவேன். தமிழ்நாட்டில் ஓடுகின்ற அனைத்து பஸ்களிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வாக்குறுதி அளிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதி எல்லாம் எதையுமே நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சத்துணவு திட்டத்திலே பணியாற்றி பல ஊழியர்கள் ஓய்வு பெற்றும் முழு நேர ஊழியர்களுக்கு பெறக்கூடிய பென்ஷன் தொகை எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய பிரதான கோரிக்கையான ஓய்வூதியர்களுக்கான ஒட்டுமொத்த பென்ஷன் எங்களுக்கு வழங்கிட இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கின்றோம். அடிப்படைக்கு தேவையான வீட்டு உபயோக பொருள் அனைத்து விலைவாசி கடுமையாக உயர்வாக இருக்கின்றது. இந்த உயர்வெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிட வழிவகை செய்ய வேண்டும். தமிழக மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். புதிய அரசு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். எங்கள் திருமானூர் யூனியனில் 4 டேங்க் இருக்குது. ஒவ்வொரு ஏரியிலும் 4 டிஎம்சி தண்ணி தேக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏரி. இந்த 4 ஏரியிலும் தண்ணி நிரம்பி இருந்ததுன்னா ஒரு போத்தை நாங்கள் முழுசாக இருப்போம். 3 மாதத்துக்கு தண்ணி எங்களுக்கு கிடைக்கும். நீர்நிலைகள் கீழே கிரவுண்டு வாட்டர் மேலே ஏறும். பம்புக்கும் தண்ணி ஈஸியாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த ஏரியெல்லாம் நீங்கள் தூர்வாரணும், ஆழப்படுத்தணும். இந்த திருமானூர் ஒன்றியத்தில் 13 கிராமம் 30 பயிராகும் என்பது மிக தாழ்மைக்கு எப்படி இருந்தாலும் இந்த வர நிதியாண்டு பட்ஜெட் சேர்க்க வேண்டும். தமிழக அரசு என்றால் முதலில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி செய்வார் என்று நம்புகிறோம்.